ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லூசர் ட்ரேடர் ஜோன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூலை 1 இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற ட்ரேடு தான். இன்றைக்கி வந்து நிஃப்டி ஒரு ரேஞ்சிலேருந்து ரிஜெக்ட் ஆகும் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் வந்து ஃபின் நிஃப்டியில் ஒரு பிஇ ட்ரேடு ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தேன். கரெக்டாக 78 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து நான் போட்டிருந்தது. 70 ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். பட் கரெக்டாக 70 ரூபா 0.20 வந்து மார்க்கெட் லோ வந்துட்டு திரும்பி மேலே ஏறிச்சு. ஸோ அதனால் மேபி இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் வந்து மார்க்கெட் போக போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ட்ரேடை க்ளோஸ் பண்ணலான்ட்டு ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் கழித்து ட்ரேட் க்ளோஸ் பண்ணிடலான்ட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 80 கிட்டே போகும்போது நான் திரும்பி வந்து ஸ்டாப் லாஸை ரிவைஸ் பண்ண ஆரம்பித்தேன். 75ல் போட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மேலே போகும்போது 80ல் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சேன். கரெக்டாக 80ல் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சிடுச்சு. 75ல் போட்டேன். மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே போகும்போது சரி 80ல் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து இன்னும் மேலே தான் போயிட்டு இருந்தது. நிஃப்டி வந்து என்னோடய ரேஞ்சை தாண்டிடுச்சு. ஸோ அந்த இடத்துல திரும்ப ரீட்ரேஸ் எடுத்து திரும்பி மேலே தான் போக போகிறான்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. பட் வந்து இன்றைக்கி சி சைடில் வந்து இன்றைக்கி போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா வந்து கீழே தான் மார்க்கெட் வரும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனில் நான் இருந்தேன். இப்போ இந்த வீடியோ கூட வந்து அரௌண்ட் ஒரு 2 o'clock வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ மார்க்கெட் இன்றைக்கி முடியும் போது கீழே வந்து கூட முடிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் வேண்டாம். ஏன்னா வந்து கடைசியாக ஒரு 2-3 டேஸாக நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கும். இன்றைக்கி அவ்வளோ சேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற அவசியம் எதுவுமே இல்லை. ஏதோ ஒன்று சின்னதாக பெருசோ ஒரு க்ரீனில் வந்து நம்ம இன்றைக்கி மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அது வரையும் எனக்கு ஓகே தான். ஏன்னா 100 rupees ப்ராஃபிட் இருந்தாலும் 7,000 வச்சு வெறும் 100 எடுக்கும்போது நல்ல விஷயந்தான். நம்ம லாஸ் பண்ணாமல் நம்ம கேபிட்டலில் காப்பாற்றுறதே பெரிய விஷயமா இருக்குது மார்க்கெட்டில். ஸோ நான் வந்து ஒரு பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது ஒரு ஹாப்பியில் இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஏன்னா நான் என்னோடய மைண்ட் செட் வந்து கீழே இறங்குன்னுட்டு ஷார்ட்லேயே நான் போயிட்டு இருந்தேன்னா இன்கேஸ் ஆப்போசிட்டில் வந்து மார்க்கெட் போகும்போது நம்ம கேபிட்டலில் தான் வாஷ் அவுட் பண்ணுவோம். ஸ்டாப் லாஸையும் வந்து நம்ம கொஞ்சம் நவுத்தி வைக்கலாம். அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு எண்ணம் வந்துடும். ஸோ அதனால தான் ட்ரையல் பண்ணி ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் கம்மி ஸ்டாப் லாஸாக இருக்கக்கூடாதுன்னு தான் 70லேருந்து 75க்கு மூவ் பண்ணேன். கிட்டத்தட்ட 75க்கும் வந்துட்டு மார்க்கெட் வந்து திரும்பியும் 75 அடிக்காமல் தான் போச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பண்ணி நான் 80ல் க்ளோஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு சின்ன க்ரீனில் முடிச்சிட்டேன். 75ல் வச்ச கூட பாருங்கள் 75 கிட்ட வந்துட்டு 75 ஆனால் அடிக்கலை. ஸோ அதனால தான் சரி 80ல் வச்சே க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 81 ரேஞ்சில் போகும்போது 80ல் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ரீன்லேயே க்ளோஸ் பண்ணிடலான்ட்டு முடிச்சிட்டேன். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து இன்கேஸ் வந்து மார்க்கெட் வந்து கன்சால்டேட் ஆகுது, இல்லை வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி போகலைன்னா சின்ன ப்ராஃபிட்னாலும் சரி சின்ன லாஸ்னாலும் சரி நம்ம ஸ்டாப் லாஸாக அடிக்கலை அப்படின்னாலும் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் போகும்போது நம்ம க்ளோஸ் பண்ணுறது நல்ல விஷயம். ஏன்னா வந்து எனக்கு இன்றைக்கி வந்து மார்க்கெட் இறங்கும் அப்படின்ற தாட்டில் இருக்கேன். அதனால் மார்க்கெட் இறங்கி ஆகணும்னு நம்ம டிமாண்ட் பண்ண முடியாதுல்ல. நம்ம அப்படியே விடாப்பிடியாக மார்க்கெட் இறங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செய்யும்போது தான் நம்ம நிறைய லாஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ முடிஞ்ச வரையும் நம்ம கேபிட்டலை வந்து பாதுகாத்து வைக்கிறது நம்ம பொறுப்பு. ப்ராஃபிட் வரலனாலும் பரவாயில்ல, இல்லை ட்ரேடே எடுக்கலனாலும் பரவாயில்ல. இப்போ நானும் வந்து 1 or 2 days வந்து ட்ரேடை திரும்பி அவாய்ட் பண்ணலாமான்னு தான் இருக்கேன். ஏன்னா அவாய்ட் பண்ணுறது நம்ம ட்ரேட் பண்ணால் தான் மார்க்கெட்டே போகும் அப்படின்ட்டுலாம் இல்லை. மார்க்கெட் வந்து பிக் பிளேயர் வந்து மூவ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம ஜஸ்ட்டு அது உள்ளார போய் இருக்கிற ஜோக்கர்ஸ் மாதிரி தான். ஸோ அதனால் நம்ம 1 or 2 days அவாய்ட் பண்ணாலும் தப்பு இல்லை. ஸோ எல்லா நாளும் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. எல்லா நாளும் நம்ம நினைக்கிற மாதிரியே நடக்கணும்னு நினைக்காதீங்க. ஸோ முடிஞ்ச வரையும் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நம்ம மார்க்கெட்டை ரன் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து நம்ம ப்ராஃபிட்டில் வருவோம். ஏன்னா இப்போ நான் இன்றைக்கி வந்து அந்த 128 rupees ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணதால் பரவாயில்ல. இன்கேஸ் ஆப்போசிட்டில் போயிருந்துச்சின்னா எனக்கு வந்து ஒரு 600 அரௌண்ட் வந்து லாஸ் வந்துருக்கும். இட்ஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து எல்லா நாளும் அதான் ப்ராஃபிட்டே வரும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது, எல்லா நாளும் லாஸே வரும்னு சொல்ல முடியாது. நம்ம மைண்ட் செட்டை வந்து ப்ராப்பராக வச்சுக்கிட்டு
மந்த்லி 2 நாள் ட்ரேட் பண்ணாலும் நல்லா ப்ராஃபிட்லேயே கூட வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 3 டேஸ் வந்து நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தோம். அந்த 3 நாளுமே நல்லா ப்ராஃபிட்டில் இருந்துச்சு. ஸோ ஒரு 1 மந்த்தே கூட நம்ம கேப் விட்றலாம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணது வந்து ₹6000 நம்ம ப்ராஃபிட் வந்திருக்குன்றப்ப கிட்டத்தட்ட 100% நம்ம எடுத்துட்டோம். ஸோ மார்க்கெட்டை அவாய்ட் பண்ணிட்டு கூட இருக்கலாம். நம்மளுக்கு மார்க்கெட் எப்போ வந்து கரெக்டான நம்ம ஸ்ட்ராட்டஜியில் இருக்கோ அந்த டைமில் நம்ம மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணால் போதும். இன்றைக்கி என்னோடய ஸ்ட்ராட்டஜி படி மார்க்கெட் கீழே வரும் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் வரல. ஸோ அது வந்தே ஆகணும்னு நான் சொல்ல முடியாது. ஸோ நம்ம மைண்ட் செட்டுக்கு அது செட் ஆகலைன்றப்ப இன்றைக்கி வந்து அவாய்ட் பண்ணிட்டோன்னா நம்ம கேபிட்டலுக்கு நல்லது. மார்க்கெட் கீழே வந்தே ஆகணும்னு சொல்லிவிட்டு நம்ம திரும்பி ட்ரேட் பண்ணோன்னா வாஷ் அவுட் பண்ணுவோம், இல்லை வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு தான் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி சைக்காலஜியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்போ தேவையோ அந்த டைமில் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். எல்லா நாளும் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.